உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, என்னம்மா இதெல்லாம்? நீங்க எதுவும் பேசாதீங்க. இந்த கஞ்சியை குடிச்சிட்டு டேப்லெட்டை போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏமா உனக்கு இவ்வளவு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. இந்தாங்க, குடிங்க. இந்தாங்க. போதும்மா, நான் அப்புறமா சரி. சாப்பிட்டுக்கிறேம்மா. ஓகேப்பா, டேப்லெட் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களாப்பா? ஒரு நிமிஷம்ப்பா. இந்தாங்கப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, உனக்கு எதுக்குமே வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சொல்றத கேளு. நான் காலையில எப்பவும் ஃபோன் பண்ணி பேசி கேக்குறதுனால நீங்க உடம்பு முடியாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏதோ வேலையை நான் ஃபோன் பண்ணாம விட்டிருந்தேனா என்ன ஆகுறதுப்பா? எழில் சார் ஏதாவது கோவப்படுவாருன்னு தான் உங்களை அங்க வர வேண்டான்னு சொன்னேன். இப்பதான் எழில் சார் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருலப்பா. இதுக்கு மேலயும் நீங்க ஏன் இங்க இருந்து தனியா கஷ்டப்படணும்? எங்க கூட இருங்கப்பா. இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்மா. நான் பாத்துக்கிறேன், விடு. நீங்க எதுவும் பேசாதீங்க, ஏன் கூட நீங்க வரீங்க. இல்லம்மா, சொல்றத கேளுமா. அப்பா, நீங்க இங்க சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க? என்னால பயந்துகிட்டே எல்லாம் இருக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு வாங்க, இருங்க, நான் வரேன். சொல்றத வாங்கப்பா. கேளுமா. அப்பா, பாத்து பாத்துப்பா வாங்கப்பா, பாத்து பாத்து வாங்க. ஓகேவாப்பா? ஒண்ணும் இல்லம்மா, பாத்து. மாத்திரை போட்டப்புறம் சரிங்கப்பா. பரவாயில்லம்மா. என்னாச்சு? பாத்துப்பா. அப்பாவுக்கு என்னாச்சு? உட்காந்துக்கோங்கப்பா. உடம்பு சரியில்லையா? ஆமாமா, ஐயோ, 2 நாளா ஃபீவர் போல இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஐயோ, நானா காலையில போன் பண்ணும்போதுதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சதுமா. அதான் உடனே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன சம்மந்தி? தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் உடம்ப பாத்துக்கலாம்ல? மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே உடம்ப கொஞ்சம் கவனமா தான் பாத்துப்பேன். தினமும் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். 2 நாள் முன்னாடி கடைக்கு போயிட்டு வர்றப்போ மழையில நல்லா நனைஞ்சிட்டேன். அதான் ஒத்துக்காம போயிடுச்சு சம்பந்தி. மழையில நனைஞ்சா ஃபீவர் வருது சகஜம்தான் சம்பந்தி. ஃபீவர் வந்ததும் சுடருக்கோ இல்ல எழிலுக்கோ கால் பண்ணிருக்கலாம்ல? ம்,
சொந்த மாப்பிள்ளையே டாக்டரா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சம்பந்தி? எழில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தான்னா இந்நேரம் உங்க உடம்பு ஃபுல்லா சரியாயிருக்கும். அதென்னவோ வாஸ்தவம் தான் சம்பந்தி. இஞ்சி மிளகு போட்டு கஷாயம் குடிச்சாலே சரியாயிடும்னு நினைச்சேன். அதான் யாருக்கும் தகவல் சொல்லல. முன்ன விட இப்ப பரவாயில்ல சம்பந்தி. மா, அப்ப பேச்சுக்கு பரவாயில்லன்னு சொல்றாரு, ஆனா ஃபீவர் இன்னும் இருக்கு. அவரு வீட்டுக்கு வந்ததும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். பாத்தீங்களா சம்பந்தி, எப்பவுமே நம்மளை விட நம்ம பசங்க தான் நம்மளோட உடம்ப கவனிக்கிறதுல அக்கறையோடு இருப்பாங்க. சுடர் சொல்ற மாதிரி எழில் வந்ததும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற ஃபீவரும் மொத்தமா உங்களை விட்டு போகும்ல. எனக்கு என் உடம்ப பத்தி கூட கவலை இல்லை சம்பந்தி. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? சுடர் இங்க நல்லா தானே இருக்கா? நல்லா இருந்தா மட்டும் போதுமா சம்பந்தி? அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்ல. என்னோட முத பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. அந்த வலி என் மனசுல இருந்தாலும் என் ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட சம்பந்தி. ஆனா சுடரும் அவளோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்காமலேயே இருக்கா. அதெல்லாம் நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. சம்பந்தி, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கும் இருக்கு. சுடர் சீக்கிரமே ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா சொல்லுங்க? யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ இந்த வீட்டுல தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சம்பந்தி, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு வழி பண்றேன். சுடரும் எழிலும் இனிமே அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குவாங்க. நீங்க நிம்மதியா இருங்க. எனக்கு அது போதும் சம்பந்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.